ஹலோ guys, வெல்கம் பேக் டு another கேம் ப்ளே வீடியோ. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெத் பால் அப்படின்ற கேம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே வாங்க, 3500 இருக்குது. நம்ம ஒரு ஸ்பின்னு போட்டுருவோம். 1000 ஸ்பின்னுக்கு ஒரு 1000 ஸ்பின்னு போடுவோம். ரிவீல் 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 ரிவீல்ரா. இன்னொரு 10 நீங்கள் அதை லக்க எடுக்கிறோம். ரிவீல் 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 இவளோட ரேரே கண்டுபிடிக்கிறேன். ரேரே கண்டுபிடிக்க அம்மா அடி எவ்வளோ பாடு. இன்னொரு 10,000 போகணும். எவ்வளோ ஸ்பின் பண்ண விட்றானுங்க. நம்ம ஒரு பிளேட் எடுத்துட்டோம். மாசான பிளேட் 0.25 உள்ள இருக்கிற பிளேடை தாங்க நம்ம எடுத்துருக்கோம். இப்போது அந்த பிளேடை அந்த பிளேடை பாருங்க மக்களே. ப்ரைஸ் 1 மில்லியனா. அதை நம்ம ஈஸியாகவே எடுத்துட்டோம். ப்ரைஸ் மேட்ச் ஆரம்பிச்சிச்சு. இன்னும் 10 செகண்ட் நான் மேட்ச்குள்ளே போகிறோம். ஸோ மறக்காமல் பார்க்குறவங்களாம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கடை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் டான் வரும். ஸோ வாங்க கேமுக்குள்ளே போகலாம். வந்தாச்சு. பார்த்தீங்களா, கையில் மித்திகள் இருக்குது. அடுத்த பால் ஒன்று போடு. அதை போட்டு விடுவோங்க. ஏன்டா கொஞ்சம் பவர், நான் கொஞ்சம் பவர் வாங்கிட்டேன், 2 பவரு. ஸோ அதை வச்சு நான் எஸ்கேப் ஆயிடுவேன். இல்லை மித்திகள் இருக்கிறனால என்கிட்ட கொஞ்சம் லேட்டாக தான் வரும். என்ன ஸ்பீடில் வருது. ரொம்ப அடி. நான் பார்க்கவே இல்லை. நான் டேமேஜ் பண்ணி விட்டோம். எனக்கு டேமேஜ் டிஸ்கூல். அச்சோ விட்டாடா. அது மித்திகள் வேஸ்ட்டாக இருக்குது. மித்திகள் வேஸ்ட்டாக இருக்கா இல்லை நான் வேஸ்ட்டாக அடிக்கிறேன். நாங்கள் போகணும். பாய். ஏன் சவுண்டே கேட்க மாட்டேங்குது. பாலை பார்த்தா தான் கடிக்க முடியும். கேம் சவுண்டு இல்லைங்க இதில். ஃபேஸ் ஆஃப் பார்ப்போம். அதை ஃபேஸ் ஆஃப். பாட் வின்ஸ். பாட் 1 விட்டு. பாட் இந்த பாட்டுலாம் எனக்கு ஒரு வாஸ் ப்ரோ. வாட் ஆர் யூ டூயிங் மேன்? ஐ ஆம் மித்திக்கல் மேன். ஐ ஆம் ஹேவிங் த மித்திக்கல் பாய். மித்திக்கல் ஸ்வாட் எப்படி திரும்ப இருக்கும்? இப்படி தான் இருக்கும் மித்திக்கல். உங்களுக்கு வேணாம் அங்கே ஒன்று, இங்கே இப்படிக்கா அப்படிக்கா இப்படிக்கா வந்துட்டான். மித்திக்கல் வச்சுருக்கேன் ப்ரோ. ஐ ஆம் a மித்திக்கல் பாய். எனக்கு தான் வரணும்னு நினைக்கிறேன். வரமாட்டேங்குது பால். எஸ், killed bot 1. I am a player. ஓய் ஐயோ, என் பவர் யூஸ் பண்ணட்டுமா? என் பவர்லாம் மாசாக இருக்கும். வேணாம். ஒரு வாட்டி வரட்டுமே. போட்டுது என் பவரை. இதில் பவரை போட்டு விட்டேனா இதுதான் மாசுன்றது. அடுத்த பவரை யூஸ் பண்ணி காட்டுறேன். என்கிட்ட 2வது பவர் இருக்குது தம்பி. ஓடு. பறந்துக்கிட்டே அடிச்சு விட்டேன் பாருங்க. இன்னும் ஒரு அடி அடித்தாலும் நான் செத்துருவேன். ஐயோ எனக்கு கிடையாதா? நல்லா கத்தியை சூடு பிடிச்சாச்சு. ஸ்கூல் ஃபேஸா. நம்மளால ஏன் ஒரு மாதத்துக்கு கூட ஜெயிக்க முடியல? இவன் நம்மளோட ப்ரோ பிளேயராக இருக்கும் போது. இந்த ஸ்டார் இவனுக்கு கொஞ்சம் எழுத்து போயிருக்கு. இவனுக்கு ரொம்ப எழுத்து போயிருக்கு. இவனுக்கு ஒரு அடி அடிச்சா சேர்த்துருவான். ஃபேஸ் ஆஃப். இப்படி தானே போயிட்டுருக்கோம்.
வா பயங்கரமான அடி அடிச்சு இவன் போன மேட்ச்சை ஜெயிச்சான், இந்த மேட்ச்சை ஜெயிச்சான். சரி வாங்க போகலாம் திரும்ப. இது டைமண்ட் தராங்களா? ஸ்கூல் ஸ்கூல் சாரி நம்மகிட்ட இப்போ நிறையா டைமண்ட் இருக்கும். இதெல்லாம் எனக்கு எதுவுமே நான் மேட்சுக்குள்ளே போகிறேன். நான் மித்திக்கல்ரா, ஐ ஆம் த மித்திக்கல். அட்ருக்குள் பார்க்கவே இல்லை. நான் ஒரு எழுத்துக்கு வேஸ்ட் பண்ணிட்டேன். ஒரு எழுத்து வேஸ்ட் ஆயிடுச்சு. அங்கே ஒரு அடி, இங்கே ஒரு அடி, இங்கே ஒரு அடி, இங்கே ஒரு அடி. ஓட இருக்கு எனக்கு போட்டான். அச்சோ அடி முடியலை. ஒரு அடி ஆச்சு போட்டு. நான் விட மாட்டேன், அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டு கொடுக்க மாட்டேன். வச்சுக்கோ, நீ ஒரு அடி வாங்கிக்கோ, நீ ஒரு அடி. எனக்கு தெரிஞ்சு அந்த பைப்புள்ள சாவ போகுது. எழுத்து தான் இருக்கும் அவ்வளோ. எனக்கு இன்னும் ஒரு கில்லு. இப்போ நான் ஹெல்ப் நான் கூட ஆடணும். அதுக்கு தான் இப்போ பிளான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓ வச்சுக்கோ. இப்போ ஃபேஸ் ஆஃப் இல்லை, இன்னும் ஒருத்தருங்க டேமேஜ் பண்ணிட்டேன். இன்னொரு வாள் வச்சுக்கோ. ஸ்கூல் ஸ்கூல் இப்படி போட்டிங்கன்னா பால் மாறி போய் இன்னொருத்தனை அடிக்கும். எப்படி பாலை மாற்றி விட்டேன்னா இப்போ ஃபேஸ் ஆஃப்குள்ளே நெருங்கலாமா? ஸ்கூல் ஃபேஸ் ஆஃபில் ஒழுங்காகவே அடிக்காமல் தோற்று விட்டேனே. சார் ஃபேஸ் ஆஃப்குலாம் போய் அடிக்க முடியாமல் தோற்றுட்டோன்ட்டு. ஓகே வாங்க திரும்ப போகலாம். அப்படியே எவ்வளோ டைமண்ட்லாம் இருக்குன்னு தெரில. ஓகே நம்ம இப்போ வாலிபாலில் இருக்கோம். போன கேம் நம்ம வாலிபாலில் தான் போட்டிருக்கோம். ஓகே என்ன ஷார்ட்டு, அதாவது பபுள் கம்னு சொல்லிட்டு இருக்கல, கம் பலூன்னு அதை போட்டு விடாங்க. நான் 2 பேரும் டீம் அந்த மாதிரிலாம் கிடையாது, சோலோ தான். யாருக்கு வேணா ஒரு பால். ஷீல்டு தெரியாது போடுறான்ட்டு மாஸ் நான் டீமெட்டே அடிக்கிறான். ஷெட் வாய்க்கோ. யார் டீமெட்டுக்கு எனக்கு போயிட்டு போன வாட்டி மாதிரி எனக்கு இன்னும் ஒரே ஒரு எழுத்து தான் இருக்குது. 2 பேர் 3 பேர் டேமேஜ் பண்ணிச்சான் போட்ட ஒரே பால். ஓ மை காட், ஓ நோ, வாட் ஆர் யூ டூயிங் அபவுட் மீ? எனக்கு தான் பால், எனக்கு தான் வருது. ஸ்கூல் அப்பாடி போட்டேன் கரெக்டாக. எனக்கு தான் திரும்பமா அப்போ ஸ்கூல் முன்னாடி ஏறி போய் ஊற்றிக்கிட்டு வாங்கிட்டேன்னா ஃபேஸ் ஆஃப் பார்ப்போம். வாங்க ஃபேஸ் ஆஃப் பார்ப்போம். ஃபேஸ் ஆஃப் பாருங்கள் ஃபேஸ் ஆஃப் பாருங்கள். ஓகே திரும்ப வந்தாச்சா? அட்குள் ஃப்ளைங் டைமண்ட் ஏகப்பட்டது இருக்கு நமக்கு. மெக்சிகல் ஸ்டார்லாம் வச்சுருக்கேன். நிறைய ஸ்டார் இருக்குது. ஸ்டார் எதுனா இருக்கான்னு பார்க்கறதுக்குள்ளேயே தூக்கிட்டு வந்துட்டாங்கடா. முதல் வாட்டி எழுத்து குறைச்சிக்கக்கூடாது. சரி ஒரு அடி வச்சுனேன். சும்மா அவனுக்கு ஸ்ட்ரைட்டாக போய் அடிக்கலான்னு பார்த்தா கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம தூரமாக ஒவ்வொரு சைடு பிரிஞ்சிருப்போம். அப்படியே கொஞ்சம் ஈஸியாக அடிக்கணும். அவன் பவர் யூஸ் பண்ணிட்டான். இப்போ நானே பவர் யூஸ் பண்ணிட்டு அடிச்சு விட்டேன். தள்ளுறதுக்கு வரானுங்க. ஸ்ட்ரைட்டாக தான் ஆடணுமா? அப்போனா இந்த 3 கொஞ்சம் கஷ்டம்தாங்க. என்ன ஸ்பீடு. ஸ்கூல் என்ன நோக்கிவா ஸ்கூல் வச்சுக்கோ. கொஞ்சம் பார்த்து ஆடி ஒரு மேட்சாவது ஜெயிப்போம். பார்த்தாலாம் சொல்ல முன்னாடி போய் நானே ஊற்றிக்கிட்டு வந்துட்டேன். போட்டு விடு. இந்த பவர் இருந்துச்சுன்னா எழுத்துலன்னா இந்த பவர் யூஸ் பண்ணலாம். மாற்றி விட்டுற போகிறாங்க. அவனா பவர் யூஸ் பண்ணிடாதீங்கன்னா அப்புறம் எனக்கு வந்துடும். ஃபேஸ் ஆஃப் வரட்டும் எனக்கு.
என்ன ஸ்விங்குன்னு வருது, ஸ்விங்குன்னு போட்டு விட்டான். டேய் 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 என்னடா பண்ணுறீங்க? ஐயோ என்னம்மா காட்டு முன்னாடி தரமா வச்சுக்கிறானுங்க. ஃபேஸ் ஆஃப் போட்டு விடு பவரை. வரட்டா வரட்டா டிஸ்கூட். செட் எல்லா ஃபேஸ் ஆஃபும் போகிறது. சரி இந்த ஸ்வாட் நமக்கு செட் ஆகலை, அதனால் நான் இந்த ஸ்வாட் எடுத்துகிட்டு போகிறேன் ஒரு மேட்ச். த பிளேட் ஆஃப் அப்படின்னா இந்த ஸ்வாடை எடுத்துகிட்டு போகிறேன். அந்த ஸ்வாடை எனக்கு என்னமோ ஒத்து வராது, ஒரு ஃபீலிங். அதனால் நம்மகிட்ட 1600 இருக்குது. இப்போ நான் நினச்சா ஒரு ஸ்பின்னு போடுவோம், ஒரு 10 ஸ்பின்னு. டைம் இல்லை, ஸோ உள்ளே விட்டு வந்துட்டேன். ஓ மை காட், இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்படியே டெத் விஷ் மாதிரியே இருக்குது. அச்சோ பார்க்க விட்றீங்களாடா? எனக்கு தான் திருப்பி விடுவானுங்க. இந்த பவரை வச்சு போனோம், இப்போ யூஸ் பண்ணலாம். இருக்கிறதே நாங்கள் 3 பேர் மட்டும்தான். அதுலேயும் இந்த மாதிரி தோக்கக்கூடாது, தோக்கவே கூடாது. டெத் ரீல்ஸ் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா? டெத் ரீல்ஸை பார்த்தா க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓ நோ, ட்ரெயின்லாம் வருதா? அப்போனா பால் எப்படி வருதுன்னு தெரியாதே. ட்ரெயின்லாம் வந்துட்டு போகுதுங்க. ஓகே ஓகே. ஷெட் இருங்க, ஒரு கார் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போவோம். 100 ரூபாய்க்கு ஒன்று. ஒரு 10 ஸ்பின்னுக்கு ஒன்று போடுவோம். வேணாம், வேஸ்ட்டு. எதுவுமே ரேண்டமாக கிடையாது. ஒரு இதுவு கட்சிச்சு, ஒரு ரேண்டம் கட்சிச்சு. இந்த ஸ்வாட் எடுத்துப்போம். இந்த ஸ்வாடு கொஞ்சம் நல்லா இருக்கு. வந்துட்டு 500 தான் இருக்கு. சூப்பராக இருக்கு இந்த ஸ்வாடு. வாடா போடா கொஞ்சம் போடாக்கிட்டு ரெண்டே வரானுங்க. ஆஹா, ஐஸ் கட்டி வர போட்டு விட்டான். அப்படி திருப்பி விட்டுரு. அவ்வளோதான், சூப்பர். ஐயோ ஏங்க பயங்கரமாக அடிக்கிறானுங்க. லாபிக்கு வந்திருக்கவே கூடாது போல. வச்சுக்கோ, பார்க்கவே விட மாட்டேங்கிறானுங்க. ஒரு பால் வந்துச்சுன்னா அவ்வளோதான், என் கதை முடிஞ்சிடும். இன்னும் ஒரு வாட்டி என் மேலே பால் படிச்சாலும் நான் செத்துருவேன். பார்த்து தான் ஆடணும். என்ன வேகத்தை அடிச்சு நொறுக்கிட்டு போகுது பாருங்கள் பால். ஃபேஸ் ஆஃப் வரப்போது மட்டும் யூஸ் பண்ணலாம். பிளான்ஸ் அன்லாக்டு, ரேங்க்டு 3 அன்லாக்டு. சரி, ரேங்க்டு 3 போட்டுறேன். ஓகே, செத்ததே எனக்கு ஓகேடா. ரேங்க்டு 3 போவோமா? ரேங்க்டு லாபிக்கு வந்துட்டேன். இதான் மக்களே ரேங்க்டு 3. ஃபீஷாப்பா, ஃபீஷா. ஓகே இதான் மக்களே ரேங்க்டு லாபி எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. பிறு பார்த்து ஸ்ப்ரேவா என்னடா சொல்லிருக்கேன். சயாட்டோன்னு வச்சுக்கேன். இது திரும்ப நான் எங்களுக்கு போகணும், போக முடியாது. அப்போது லாபிக்கு வர முடியும். அது அப்போனா நாங்கள் இந்த மேட்ச் பார்ப்போம். நான் பண்ண ஒரு தப்புனால அந்த மேட்ச் விளாட முடியல. சரி ஓகே, அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம். இந்த மேட்ச் விளாடுறத பார்ப்போம். எவ்வளோ ஃபீஸ் வச்சுருக்கான். சயாட்டோ வச்சு கேரக்டரே காட்டலாம். நானும் நினைக்கிறேன் இந்த கேரக்டருக்கு வச்சு விளாட எப்படி சூப்பராக அடிக்கிறானுங்க, ஒன்றும் புரியல. நான் வர்ற எல்லா மேட்சும் ஜெயிச்சேன். இந்த மேட்சாக ஜெயிக்கிறானோ தோக்குறானோ பார்ப்போம். தோக்க வச்சிருக்கடா அவனை. முஸ்டானுங்க ஒருத்தர் பயங்கரமாக அடிச்சிட்டு இருந்தாங்க. அவன் பயங்கரமாக அடிச்சான்.
ப்ரோ பிளேயராக இருப்பான்னு நினைக்கிறேன். அந்த கம் பலூனை யூஸ் பண்ணுறோம். ஃபேஸ் ஆஃப் ஒன்றும் வரல. இது குதிக்க வேலை செய்வேன். நல்ல வேலை நான் போகல. ஆனால் நான் ஆட்டோமேட்டிக்காக சேர்த்துருக்கேன். ஒரு அடி வாங்கிட்டானோ, தப்பாக யூஸ் பண்ணிட்டான்ப்பா அவர். அதனால ஒரு அடி வாங்கிட்டான். இது ரெக்கார்டை ஸ்டாப் பண்ணிட்டேங்க. ஏன்னா அது ஒரு கண்டிஷன் ஆஃப் த கண்டிஷன். ஃபேஸ் ஆஃப் ஸ்கூல் ஒருத்தன் தான். ஒரு அடி போட்டு முடிச்சு விட்டுரு. ஒரு அடியை போட்டு பார்த்துட்டு வந்து எப்படியோ ஜெயிச்சிட்டான். ஓகே, இப்போ நம்ம போகலாமா? அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மித்திகள் வச்சுக்கலாம். ஆமாம், இது என்னது? நான் வந்து ரேர் நம்மக்கிட்ட ரேர் இருக்குது, லெஜெண்ட்ரி ஒரு மித்திகள் இருக்குது. அப்போ நம்ம மித்திகள் வச்சு தான் சீன் கட்டணும். ஓகே, அம்மாடி என்ன காலத்தில் வருது பாலு. வாங்க, ஒரு டேமேஜ். ஏன்டாடே அதை கூட அடிக்க மாட்டேடா, எவ்வளோ ஸ்லோவாக இருந்துச்சு பாலு. அப்பர் கட்டு. ஓ மை காட், புது பவர் வந்துச்சு. அப்பர் கட்டு. அப்பர்லே கட்டுவாங்க. ஓப்பாடி நான் மாதிரி பால் சான்ஸே இல்லை. அது மாதிரி பால்லாம் அடிக்க போட்டு விடு. மேட்ச் எனக்கு வருமா? இல்லை, பாட் ஒன் கில்டு. ஓய், பாட்டெல்லாம் கில் பண்ணுறான்டா அது. ப்ரோ பிளேயர் அந்த அளவுக்கு அடிக்கிறான், அந்த அளவுக்கு ஆடுறான். நான் ஆடுற மேட்ச்லாம் மட்டும்தான் டாக் இப்படி ஆகும். இந்த மேட்சாக ஜெயிச்சு நம்ம யாருன்னு காட்டணும். வச்சுக்கோ. வாடா ஆகிடுக்கிறியா? பார்த்துக்கோ. ஓ பின்னாடியா? வாடா போடா. ஷெட், ஒரு டேமேஜ். ஓ ஷெட், இன்னொரு டேமேஜ். அப்பெல்லாம் சொல்ல மாட்டேன். வாங்கினாதான் அப்பர் கட். ஆஹா, இன்னொரு டேமேஜ். அவன் கம் பபுள் கம். அப்பர் கட் போட. அப்பர் கட்டை யால வாடா. அப்பர் கட் ப்ரோ பிளேயர். ஃபேஸ் ஆஃப் மட்டும் அவளால் ஃபேஸ் ஆஃபில் மட்டும் போய் போட்டு போயிருந்தா. யாரு எனக்கும் தெரிய மாட்டேங்குது. யாரும் உங்களுக்கும் தெரியல. பிர் பார்த்தா பி பட்ரா பி எஸ் பட்ரா பி. ஓகே, இவனுங்க ஜெயிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நம்மகிட்ட இருக்கிற காசு ஒரு 7 ஸ்பின் போட்டு விடும். டேமேஜ் போட முடியும். கார்டை ரிவீல் பண்ண வரேன். அதுக்கு நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். கார்டு இதை ரிவீல் பண்ணுறேன். ஓகே, நான் உங்களுக்கு ஒரு நியூ டெக்னிக் சொல்லி தரேன். இப்படி பால் வருதுன்னா இப்படி காப்பிடுங்க. இல்லை பால் இப்படி வருதுன்னா இப்படி காப்பிடுங்க. பால் இப்படி வருதுன்னா இப்படி காப்பிடுங்க. அதுக்கு நீங்கள் ஜாய்ஸ்டிக் எப்படி மூவ் போட்டு இப்படி காப்பணும். அதுதான் இப்படிக்கா போயிட்டு இப்படிக்கா மூவ் பண்ணி இப்படி ஒரு அடி, அவ்வளோதான். பாலே உடஞ்சிடும். அப்போலாம் சொல்ல மாட்டேன், பாலாம் உடையாது, பட் அடிக்கலாம். அது இது ஒரு அடிக்கணுமா? அதான் நான் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். எனக்கு ஒரு அடி போயிடுச்சு. அப்பர் கட்டை யூஸ் பண்ண வேண்டிய டைம் வந்துடுச்சு. அப்பர் கட்டுறா யானை. அப்பர் கட்டுறா என்ன நினைக்கிற? போடுது அப்பர் கட்டுடா. அப்பர் கட்டை வச்சு சொல்லிட்டே அடிப்பேன். மேலே வா. தேவையில்லாத ஷாட். மேலே போய் ஒரு அடி. என்ன தேடுறாங்க? அம்மாடி, போடு. ஐயாடியோ எம்மாடியோ. திரும்ப ஒரு டேமேஜ். எனக்கே டேமேஜ் விழுந்துருச்சு. அப்பர் கட்டின் மணிலாவை
ஸ்கில்டு பாட் ஒன்று தான் இருக்கும். நான் வந்து அப்பர் கட் யூஸ் பண்ண போகிறேன். அப்பர் கட்டு போடு. அப்பர் கட்டை எங்கே போது ஏது போலன்னு தெரியும். அப்பர் கட்டை நான் யூஸ் பண்ணிட்டேன். அவ்வளோ அப்பர் கட்டு யூஸ் பண்ணிட்டான். ஃபேஸ் ஆஃப். அதான் தோற்றுருவேன்னு எனக்கு பயமாக இருக்குது. தோற்றக்கூடாது. இந்த மேட்சாக ஜெயிக்கணும். பொறுமையாக காத்திருப்போம். ஷிட். இன்னொரு மேட்ச் போடுவோம். பெரு பெரு பட்டபி பட்டபி நம்ம ஹெல்த் மட்டும் குறையாமல் வச்சுக்கிட்டோம். நம்ம தான் கிங்கு. ஹெல்த் மட்டும் குறையாமல் லாஸ்ட்டு ஃபைனல் பாஸ் வரைக்கும் நம்ம போராட்டம். அப்பர் கட்டி யூஸ் பண்ணு. அப்பர் கட்டி இருக்க பயமே. பைசா எனக்கு குச்சி விட்றானுங்க. தெரியும்டா இப்படி தான் பண்ணுவீங்க. நீங்கள் ஹெல்த்து குறைக்க எப்படி வருது? எனக்கு தான் வரும்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஓடி போய் விட்றா அப்பர் கட்டு. அப்பர் கட்டு வருதுற. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறேன். அப்பர் கட்டு மூலமாக அவனை முடிச்சு விட்றேன். எனக்கே திருப்பி போடுறாங்க. அப்பர் கட்டு வந்துச்சு. அப்பர் கட்டு. ஐயோ அப்பர் கட்டு ஆன் கூல் டவுன். ஐயோ ஆஹா அப்பர் கட்டு எப்படி யூஸ் ஆச்சு? எப்படி யூஸ் பண்ணிட்டான்? எனக்கு ஏதோ பவரை போட்டு விட்டானுங்க. எஸ் கில் பண்ணிட்டான் அவனை. ஒரு கில்லே இப்போ தான் பண்ணுறேன் இந்த வீடியோவில். பட் அப்பாடி போட்டு விடு. நான் 3 பேர் தான் இருக்கோம். ஓ பேலரினா காப்பிச்சுண்ணா. ஆஹா இன்னொரு டேமேஜ் எனக்கு. அப்பர் கட்டு. ஷிட். அப்பர் கட்டு போட்டு தோற்று போயிட்டேன். ஒரு மேட்ச் கூட ஜெயிக்க முடியும். எப்படி ஒரு மேட்சாக ஜெயிச்சுட்டாங்க. நான் வீடியோவை முடிப்பேன். பாருங்க பாய். 6 5 4 3 2 இந்த மேட்ச் நான் ஜெயிச்சே ஆகணும். ஓகே ட்ரை பண்ணுவோம். அப்பர் கட்டு போட. அப்பர் கட்டு முதல் பாலே அப்பர் கட்டோட அமுகமாக ஆரம்பிச்சிட்டேன். இவனுக்கு எனக்கு ஃபைட் போயிட்டுருக்கு. பயங்கரமான ஃபைட்டு. எனக்கு டேமேஜ் பண்ணிட்டான். அவனுக்கு நான் டேமேஜ் பண்ணி ஆகணும். டேமேஜ் பண்ண முடியல. யாரு தெரியல. போட்டு விடுவேன். நான் ரீலோட் பண்ணி போய் விடு. சரி ரீலோடே ஆக மாட்டேங்குது. டக்குன்னு கொஞ்சம் பின்னாடி வந்தாடி. அவனுக்கு நான் டேமேஜ் பண்ணிட்டேன். எனக்கு டேமேஜ் பண்ணலாம். அவனுக்கு நான் டேமேஜ் பண்ணிட்டேன். திரும்ப கூல்டவுன். அப்பர் கட்டா கொய்யாவை. அப்பர் கட்டின்னு சும்மாவா? தலைவருக்கே சும்மாவா? அப்பர் கட்டுனால தான் இவ்வளோ நான் சர்வை பண்ணிட்டுருக்கேன். ஆனால் நான் எப்பயும் செத்துருப்பேன். பிளேடு பால்ரா இது பேர். ஓ ஷிட் செத்துட்டேண்ணா. எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 3 பேர் தான் இருக்கிறோம். இவனுக்கு ஒரு டேமேஜ் நான் கொடுத்தேன். இவனுக்கு ஒரு டேமேஜ் நான் கொடுத்தேன். இவனுக்கு டேமேஜே கொடுக்கல. பட் இவனுக்கு ஃப்ரெண்ட்லி மேட்ச் விளாட்றவங்களாம் புரியுமா இருக்கு. ரொம்ப நாள் ஆடுறாங்க. அடுத்த மேட்ச் ஃபேஸ் ஆஃப் பாருங்கள். சூப்பராக இருக்கும் ஃபேஸ் ஆஃப். ஒரு ப்ரோ பிளேயர் வர்சஸ் இன்னொரு ப்ரோ பிளேயருக்கும் சண்டை. அங்கே பார்த்த பாலு இங்கே திரும்ப இங்கே இப்போ அங்கே ஓடு. அங்கே ஒரு டேமேஜ் இருந்துச்சு. அவனுக்கு இன்னும் ஒரு டேமேஜ் தான் ப்ரோ. அடித்து முடிச்சு விடு ப்ரோ. ஓகே இப்போ இங்கே வந்துச்சு. அப்போ அங்கே போயிடுச்சு. அது தோற்றுட்டார் அவர். ஓகே ஜாலி. இப்போ நம்ம இன்னும் பேலரினா கேப்புச்சினோ பத்தபி புல் 1 2. இது 20வது லெவல் ப்ரோ.
அப்பர் கட்டோட ஆரம்பித்தோண்டா. அப்பர் கட்டோட ஆரம்பிக்கிறேன். இங்கே அவனுக்கு விட்டாச்சா பாலு. நோ 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 வெயிட் 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 வெயிட்டு தான்டா சொன்னேன். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? அமுகமாக ஒரு எழுத்து குறைச்சி விட்டானுங்களா, அடுத்த எழுத்து குறைச்சி விடுவானுங்க. அதனால் அவனுக்கு ஒரு எழுத்து போயிடுச்சு, இவனுக்கு ஒரு எழுத்து போகணும். எஸ் அப்பர் கட்டு இப்போ லோட் ஆகிடுச்சு. இப்போ அப்பர் கட்டு போடுறதுக்கு என்கிட்ட பால் வரணும். பால் இஸ் கம்மிங் ஃப்ரம் மீ. அப்பர் கட் போட போகிறான். அப்பர் கட் பாலும் அதை யூஸ் பண்ணுறான் அவன். அப்பர் கட் இருக்குடா. அப்பர் கட்டுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பவர் தான் இருக்குது. ஷிட் இந்த வேர்ல்டு என்ன பண்ணுறான் இங்கே? போட்டு விட அவங்க. போட்டு விடு இவருங்க. ஓகே இப்போ கீழ்ட்டு எனக்கு வரவே இல்லையே ரொம்ப நேரமாக பால். இப்போ வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். சொல்ல அப்பர் கட்டு எதுக்கு இருக்கு என்கிட்ட எதுக்கு அப்பர் கட்டு இருக்குன்னு கேட்குறேண்ணா. அப்பர் கட்டை சும்மா வச்சுருக்கேன்னு வச்சுங்களா, இதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு தான் வச்சுருக்கேன். போட்டு விடு அப்பர் கட்டை. அப்பர் கட்டு இன்னும் ரோல் ஆகலை. ஃபேஸ் ஆஃப். ஐயோ இந்த சைடு வந்துடுறேண்ணா. இப்போ தான் அந்த 161 ஷெட் எனக்கு இன்னும் ஒரு எழுத்து தான் இருக்குது. அப்போனா அவங்க ஹீரோ தோத்துனானா காய்பட சிங்கத்தோடு போச்சு. காட்சி பயங்கரமாக இருக்கும். ஒரு மேட்சாக ஜெயிக்கணுங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஓ நோ ஒரு மேட்ச் கூட ஜெயிக்க முடியும். சரி இதான் ஃபைனல் மேட்ச். ஓகே இப்போ பார்க்குறவங்களா மகன் ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல் பாலை கொடுப்பாங்க நினச்சேன்டா. எனக்கு தான் கொடுப்பாங்க முதல் பாலை. போட அப்பர் கட்டை வாலிபாலில் போடுற மாதிரி இது போடுவோனுங்க அப்பர் கட்டு. போட்டு விடு. போட்டு ஷர்ட் எனக்கு ஒரு எழுத்து குறைச்சி விட்டான். குறைச்சே அவன் மாமா ஒருவேனா முடிச்சு விட்டானுங்க. போக ஸ்கூல் அப்பர் கட். இல்லை யாரும் காப்பாற்றிட்டாங்க, யாரும் தெரிலண்ணா. அப்பர் கட் இருக்குது. அப்பர் கட்டுறா யாருக்கு போதும் தெரில. அப்பாடி லேண்டிங் பர்ஃபெக்ட். ஷட். ஸோ இன்னும் ஒரு மேட்ச் போகலாம் மக்களே. மேட்ச்குள்ளே வந்துட்டேன். இதான் ஃபைனல் மேட்ச். சொல்லிட்டேன். அப்பர் கட்டை இறக்கி விடு. ஐயோ முடிச்சு விட்டானுங்க. ஸ்கூல் போட்டு விடு. அப்பர் கட்டு ஒழுங்காக போகல, அதனால தான் இப்போ மேட்ச்சு மாறிடுச்சு. போட்டு விடு. இன்னொரு டேமேஜ் விடு. எனக்கு மாற்றி போயிட்டுருக்கு. ரொம்பாடி பார்த்துட்டு நல்ல வேலை. வரேன் போடு. ஷட் அப்பர் கட் கூட இல்லை, தோத்துட்டே நீ. சரி ஓகே மக்கள், இன்னும் ஒரே ஒரு மேட்ச் ஆடுறேன். ஒரு ஃபேஸ் ஆஃப் வரைக்கும் வச்சு அடுத்த மேட்ச் போயிட்டு வரேன். வாங்க மக்களே போவோம். வாங்க போகலாம். இதான் ஃபைனல் மேட்ச். உண்மையாக சொல்லிட்டு தான் ஃபைனல் மேட்ச். அப்போ முன்னாடி சொல்ல பொய்யான மேட்சாக சரிங்களா? இல்லை அப்பர் கட்டு கரெக்டாக யூஸ் பண்ணலாம் கூடாது. ஒழுங்காக போட்டு 1 vs 1 மாதிரி போகுது. நான் ஒரு 2 பேர் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. எங்களுக்கு கூட தாங்க பால் வருது. கில்லே பண்ணிட்டேனா? சரி அப்பர் கட்டு போட்டு விட்டேன். ஷர்ட் எனக்கு ஒரு டேமேஜ். இது வேறு நிற்கவே விட மாட்டேங்குது சார். என்ன மனுஷன் எனக்கு தான் கொடுப்பான். விட்டானா? இந்த வச்சுக்கோ, நான் உனக்கு விட்டேன். இதை வச்சுக்கோ. கடவுளே அப்புறம் முன்னாடி சரி ஓகே கைஸ், பாய் பாய் பாய்.